Hi friends, welcome to Cook with Gayu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாதாம் மில்க் பவுடர். ரொம்ப எளிமையான முறையில் என்னோட ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி பாதாம் மில்க் பவுடர் பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாங்க. 50 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. கிட்டத்தட்ட இது 17 ஏலக்காய் இருக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேங்க. மஞ்சள் தூள் அதிகமாகவும் போட்டுறக்கூடாதுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா மஞ்சளோட ஸ்மெல் வருங்க. 1/4 டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நம்ம எந்த கப்பில் பாதாம் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கணுங்க. இல்லை நம்ம எந்த கெமிக்கல் எசன்ஸும் சேர்க்க போகிறது இல்லைங்க. மஞ்சள் தூள் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் அதிகமாக போட்டிங்கன்னா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. ஏலக்காய் கூடி குறைச்சி கூட போட்டுக்கலாங்க. அது நம்மளோட விருப்பம்தான். ஆனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மில்க் பவுடர் செய்யறதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாதாம் மில்க் பவுடர் செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் வறுத்துக்கலாங்க. அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுருக்க 1 கப் பாதாம் பருப்பை இதிலே போட்டுக்கலாங்க. அடுப்போட அனலை மீடியமாகவே வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுக்கணுங்க. பாதாம் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவும் இதிலே சேர்த்துக்கலாங்க. அடுப்போட அனலை நல்லா மீடியமாகவே வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு இப்படி நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. விடாமல் இப்படி கலரி கொடுத்துட்டே இருக்கணுங்க. அடுப்போட அனல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்ச மாதிரி ஆகி போயிடுங்க. அதனால் மீடியமாகவே வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த பாதாம் பருப்பை எந்த அளவுக்கு நம்ம பதமாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 2 நிமிஷமாக நல்லா வறுத்துட்டே இருக்கேங்க. பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குதுங்க. வறுத்துட்டு இருக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. ஏலக்காயும் நல்லா செவந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ இதை உடனே ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாங்க. இது நல்லா ஆறணுங்க. இது அப்படியே ஒரு சைடு வச்சிடலாங்க. அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. அடுப்போட அனலை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடணுங்க. கம்மி பண்ணிவிட்டு இது லேசாக செவக்கிற மாதிரி வறுத்துட்டா போதுங்க. இந்த முந்திரி பருப்பு கூடவே உங்ககிட்ட பிஸ்தா பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லாட்டி வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப நல்லதுங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. முந்திரியும் நல்லா செவந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாதாமும் ஏலக்காவும் கொட்டி வச்சுருந்த பாத்திரத்துலேயே முந்திரியும் கொட்டி வச்சுக்கலாங்க. எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதிலேருந்து ஏலக்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா இது கூடவே ஏலக்காவை போட்டு அரைச்சிங்கன்னா ஏலக்காய் நல்லா மையாதுங்க. இந்த ஏலக்காவை சர்க்கரை கூட தாங்க போட்டு அரைக்கணும். ஏலக்காவை எடுத்து ஒரு சைடு வச்சிடலாங்க. இப்போ எப்படி அரைக்கிறதுன்றதும் பார்த்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து வச்சிருக்க 1 கப் சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாங்க. வச்சிருக்க ஏலக்காவும் இதிலே கொட்டிடலாங்க. எடுத்து வச்சிருக்க மஞ்சளையும் இதிலே கொட்டிடலாங்க. இதுலேயே நம்ம பருப்பெல்லாம் போட்டு அரைக்கூடாதுங்க. நல்லா மையாதுங்க. அதனால சர்க்கரையும் ஏலக்காயும் மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற பாதாம் பவுடர் கலர் மாதிரியே இருக்குது பாருங்கள். மஞ்சள் மட்டும் போட்டால் போதுங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் நம்ம வறுத்த ஆற வச்சுருக்க எல்லா நட்ஸையும் இதிலே சேர்த்துக்கலாங்க. இதை அரைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எப்பொழுதும் அரைக்கிற மாதிரி பல்ஸில் வச்சு நல்லா நார்மலாக அரைச்சிடக்கூடாதுங்க.
பல்ஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அரைக்கணும். அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கணுங்க. அப்போ சாப்பிடும் போதும் முந்திரியும் பாதாமும் நமக்கு வாய்க்கு கிடைக்குங்க. இப்போ இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நீங்கள் நல்ல நைஸாக கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சாப்பிடும் போது அப்போ தான் வாய்க்கு கிடைக்கும். நான் நல்ல கொரகொரப்பாக தாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. நம்ம பாதாம் மில்க்லாம் குடிக்கும் போது பாருங்கள், பாதாம் வாய்க்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கணுங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை இப்படியே மிக்சிலே விட்டுறக்கூடாதுங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணுங்க. மாற்றலைன்னா கெட்டியாயிருங்க. பாத்திரத்தில் கொட்டுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை வடிகட்டிக்கணுங்க. ஒரு பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வடிகட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பொடி பண்ண பாதாம் பருப்பை இதிலே கொட்டிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தேய்ச்சி விடணுங்க. எதுக்காக இப்படி சலிக்கிறோன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. பாருங்கள், உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்தாச்சுங்க. முன்னைக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் பாதாம் பவுடர். சலிச்சு எடுத்து வச்ச பாதாமை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு இதை பாலில் கலந்து கொடுக்குறப்ப கொரகொரப்பாக இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்காதீங்க. இந்த பவுடரை மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவங்க குடிக்கிறப்ப இது ரெண்டத்தையும் சேர்த்து கூட குடிச்சிக்கலாங்க. அப்போ எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. இப்போ இந்த சலிச்சதை இதை எடுத்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. என்னோட பையன் பாலில் ஆடை இருந்தால் கூட குடிக்க மாட்டாங்க. அதனால இப்போ நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேங்க. உங்கள் குழந்தை எப்படி குடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லாவும் ஆறிடுச்சுங்க. இனிமேல் இதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. குறைஞ்சது இது 1 மாதமாவது வருங்க. ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. அரைச்சி வச்சுருக்க பாதாம் பவுடர் அதில் போட்டுடலாங்க. ஒரு கப் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். பாதாம் பவுடர் ரொம்ப நல்லதுங்க. உங்கள் குழந்தை ரொம்ப சோர்வாக இருக்கா, அப்போ இதை குடிங்க. உங்கள் குழந்தை ரொம்ப வீக்காக இருந்தாலும் இதை கொடுங்க. உங்களுக்கு முடி கொட்டிகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை குடிங்க. முடி கொட்டுறது நின்றுங்க. முகம் பளிச்சுன்னு மின்னணுன்னா கண்டிப்பாக இதை குடிங்க. பவுடரை வெறும் வாயிலே 2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியுங்க. நம்மளோட பாதாம் மில்க் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதான் நம்ம பாதாம் பால் காய்ச்சிடலாங்க. இப்போ பாதாம் பால் காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. உங்களுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேங்க. அடுப்போட அனலை நல்லா மீடியமாக வச்சுக்கலாங்க. பால் நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க. பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இதை ஒரு தடவை நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இனிமேல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் பவுடரை இதில் சேர்த்துடலாங்க. இந்த அளவு கொதிஞ்சா போதுங்க. இனிமேல் நமக்கு எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோ பால் எடுத்துக்கிட்டால் போதுங்க. நம்ம எடுத்திருந்த 1/4 லிட்டர் பாலுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு இது போட்டுக்கிறேங்க. நான் அடுப்போட அனல் ஃபுல்லாக குறைச்சிருங்க. இப்போ நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பவுடரை கூட குறைச்சி கூட போட்டுக்கலாங்க. நம்ம இந்த பவுடரை அரைக்கும் போது வெள்ளை சக்கரை போட்டிருக்கோங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பாலை கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டுறலாங்க. இப்போ இந்த டைமில் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் பாருங்கள், சக்கரை கரெக்டாக இருக்கான்னு. முன்னே இருந்ததை விட நல்லா சுண்டிருச்சுங்க பால். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு சுண்டுனா போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த பாலை நைட்டு படுக்க போகும்போது 1 டம்ளர் நல்ல சுண்டை காய்ச்சி கொடுங்க குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு கூலிங்காக வேணும்னா இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஒரு 1 மணி நேரம் சில்லுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து குடிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பாதாம் பால் செஞ்சு குடிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூடங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக பாருங்கள். நம்ம பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. கிளாஸில் மாற்றிட்டு காட்டுறேங்க. இப்போ
அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கூலிங்காக பாதாம் பால் குடித்தா எப்படி இருக்கும்? சூப்பராக பாருங்கள், நம்ம பாதாம் பவுடரும் பாதாம் பாலும் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்போவுமே நம்ம பாதாம் பாலை கடையில் வாங்கி குடிக்கிறத விட வீட்டிலே இப்படி ஹெல்த்தியாக செஞ்சு குடிங்க. பாதாம் பவுடர் செய்ய தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மெயினாக இது வயசானவங்களுக்கு கை கால் வலி, உடம்பு வலி, முதுகு வலிலாம் இருக்குங்க. அவங்களுக்கு நைட்டில் இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நைட் தூங்க போகும்போது இந்த ஒரு கிளாஸ் பாலில் இந்த பாதாம் பாலை குடிச்சு பாருங்கள். காலையில் எந்திரிக்கும் போது அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குங்க. எங்களுக்கு டெய்லியும் நைட்டும் கொடுக்கலாங்க, காலையிலையும் கொடுக்கலாம். டெய்லி 2 வேளை கூட கொடுக்கலாங்க. கொடுக்குற போது ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுங்க போதும். வீடியோவில் என்ன அளவுகள் போட்டனோ அதை மறக்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சமைச்ச இந்த பாதாம் பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.